ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லூசிஃபயர் 2 எம்புரான். பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய டைரக்ஷனில் மோகன்லாலுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லூசிஃபயர் 2 எம்புரான். லூசிஃபயர் 2 எம்புரான் திரைப்படத்தினுடைய டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சுஜித் வாசுதேவ், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் அகிலேஷ். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மோகன்லால், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், சுராஜ் வெஜ்ரமூடு அண்ட் இவங்களோட சேர்ந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, லூசிஃபயர் 1ல் பார்த்த அதே கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் காட்டுறாங்க, பட் வேறு விதமான ஒரு ஸ்டோரியில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே ஒரு சிஎம்மாக அவ்வளோ வருஷம் 5 வருஷம் இருந்தவர் அவராக தனித்து ஒரு முடிவெடுத்து கட்சிக்காக வேற ஒரு அவருடைய ஓன் செல்ஃப்காக கட்சியிலேருந்து எல்லாமே மாற்றுறாரு. அண்ட் இது தெரிய வந்ததுக்கப்புறமா மறைமுகமாக இருக்கக்கூடிய ஊரை விட்டு போன ஸ்டீஃபன் அப்படின்றவர் என்ன பண்ண போகிறாரு, அண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய சிஸ்டர் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மூவ் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு லூசிஃபயரில் சிஎம்மாக பதவி ஏற்று போகக்கூடியவராக டொவினோ தாமஸை காட்டியிருப்பாங்க. அண்ட் அவருக்கு அடுத்தபடியாக இது வந்து அவர் கரெக்டாக பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் அங்கேருந்து கிளம்பிடுவார் மோகன்லால் அவர்கள் ஸ்டீஃபன்ட்ரி கேரக்டரில். அப்படி இருக்கும்போது டொவினோ தாமஸ் இந்த கட்சியை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு நேஷ்னல் கட்சியோட பார்ட்டியோடு சேர்ந்து அதை மர்ஜ் பண்ணி ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அதில் என்னென்னலாம் நடக்குது, முக்கியமாக கேரளாவே வந்து விற்க போகிறாரு. அண்ட் இது இல்லாமல் உலக அளவில் எங்கெங்கெல்லாம் வந்து வார் நடக்குது, எப்படிலாம் ட்ரக்ஸ் போயிட்டுருக்குது, அண்ட் என்ன மாதிரியான மதவாதம் கொண்ட ஒரு அரசியல் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க, இது வந்து எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு ஒருத்தரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஈவன் பிறந்து கண் முன்னாடி நிற்கிற மனுஷங்களை கொல்றதை தாண்டி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பிறக்காத குழந்தையும் அறுத்து அதையும் கொல்ற அளவுக்கான பகைமையை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேரளாவுக்கு அவங்க வந்தாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேரளாவில் மட்டும் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயங்களை மட்டும் இல்லாமல் ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயத்தையும் இதில் காட்டி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை அமைச்சிருக்கிறாங்க. அண்டு ஊரை விட்டே போன ஸ்டீஃபன் மறுபடியும் லூசிஃபயர் கேரளாவுக்கு வந்தாரா, வந்து என்ன பண்ணார், அண்ட் கேரளாவை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ மோகன்லால் அவர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே மாஸ் அப்படின்ற அளவுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு பிக்சரைசேஷன் இருக்கும். அண்ட் பிருத்திவிராஜ்கான ஒரு சைல்ட்ஹுட்கான ஒரு ரிவெஞ்சை வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் அதில் வெறும் ஒரு சின்ன ஒரு சீன் மாதிரி வந்துட்டு போவார். இதில் கொஞ்சம் அதிகப்படியான சீன்ஸ்லேயே வராரு பிருத்திவிராஜ். இது இல்லாமல் மஞ்சு வாரியருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டொவினோ தாமஸ்னுடைய கட்சி மர்ஜ் பண்ணுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே கூஸ்பம் சீன்ஸாக வந்து அமைஞ்சிருந்தது. அண்ட் தீபக் தேவோடைய இசை படத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ். படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சுஜித் வாசுதேவ் ஒவ்வொரு ஷாட்டுமே வெளிநாட்டிலேயா இருக்கட்டும் இல்லை இங்கேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த எஸ்டாப்ளிஷ்டான ஷாட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் காட்டக்கூடிய ஒவ்வொரு காட்சியிலையும் மோகன்லாலை பிரமிக்க வைக்கிற அளவில் காட்டியிருந்தாங்க. எடிட்டர் அகிலேஷ் அவருடைய வேலையை ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தார். ஓவராலாக மாஸாக மோகன்லால் அவர்களை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லூசிஃபயர் 2 எம்புரான் திரைப்படம் தியேட்டரில் வந்திருக்கு, போய் பாருங்கள்.